ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து பூண்டு குழம்போட நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை விட பச்சை மிளகா சேர்த்தா தான் இந்த பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா பாதி கோஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். கோஸ் வந்து அதுவே நல்லா தண்ணி விட்டு நல்லா வத்திருக்கு பாருங்கள். அப்போ தண்ணி விட்டு நல்லா வற்றும் போது அதிலே பாதி நமக்கு குக் ஆயிரும். ரொம்ப நேரம் இது வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது. கோஸ் வந்து சீக்கிரமே வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணாலே கோஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆயிடுச்சு. எல்லாமே நான் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கோஸ் எப்போவுமே ஒரு 90% தான் குக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்தால் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் கோஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கல்ல, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.